மண்ணச்சநல்லூர் பக்கத்துல காளி கழுத்துல இருந்த தங்க நகைகள் மாயமான சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மர்ம நபர் ஒருத்தர் கோயிலுக்குள்ள நுழையக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கு. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இனாம் கல்பாளையம் பகுதியில பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல காளியம்மன் சிலையில இருந்த 5 பவுன் ஆபரண தங்கம் காணாம போனதா கூறப்படுது. இதை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்திருக்காங்க. அங்க சிசிடிவி கேமரால மர்ம நபர் ஒருத்தர் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு அம்மன் கழுத்துல இருக்கக்கூடிய நகைகளை திருடிட்டு போகக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கு. அந்த காட்சிகளின் அடிப்படையில போலீசார் அந்த மர்ம நபரை தேடிட்டு வந்திருக்காங்க. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில அந்த மர்ம நபர் கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூர் பகுதியை சேர்ந்த 38 வயதான சிவசுப்பிரமணியன் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. திருவானைக்காவல் பகுதியில தன்னுடைய மனைவி வீட்டுல தங்கிட்டு இருந்ததா இந்த மாதிரி திருட்டு செயல இந்த நபர் ஈடுபட்டதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து போலீசார் அந்த நபரை கைது செஞ்சு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில தான் மர்ம நபர் ஒருத்தர் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு திருடக்கூடிய காட்சிகள் வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. கொட்டும் மழையில ராட்சச பேரலைகள்ல சிக்கிட்டு இருந்த மீனவ படக கடலோர காவல் படை பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. மோசமான வானிலையும் தங்களுடைய பணியை இவங்க சிறப்பா செஞ்சிருக்காங்க. பேரலைகளால மீனவ கப்பல் சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில அங்க கடலோர காவல் படை அந்த கப்பலை மீட்கக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய வீடியோவை பாதுகாப்பு அமைச்சகம் பகிர்ந்திருக்காங்க. கொச்சி மாநகரத்திலிருந்து 80 நாட்டிகள் மைல் தூரத்துல கடல்ல மீன் பிடிக்க மீனவர்கள் போயிருந்திருக்காங்க. அப்போ கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால கடல்ல ராட்சச அலைகள் எழுந்திருந்திருக்கு. இதன் காரணமா மீனவ கப்பல் பாத்தீங்கன்னா கடல்ல சிக்கி தவிச்சிட்டு இருந்திருக்கு. அப்போ அங்க கடலோர காவல் படையினர் போயிட்டு அந்த கப்பலை மீட்டிருந்திருக்காங்க. கப்பல்ல இருந்தவங்களை பத்திரமா மீட்டு கரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்திய கடலோர காவல் படை இப்படி இந்த மீனவ படக மீட்கக்கூடிய பதபதைக்கக்கூடிய காட்சிகளை தான் இப்போ பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டு இருந்திருக்காங்க. நிஜ ஹீரோக்களா கடலோர காவல் படை இந்த மாதிரியான